अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ராமாவதாரத்திலே மிக மிக ஈடுபாடு கொண்டவரான குலசேகர ஆழ்வார் அந்த ராமாவதாரம் என்றைக்கோ நடந்து முடிந்த அவதாரம் என்பதையும் கூட மறந்தவராய் அது இப்பொழுதுதான் கண்முன்னாலே நடப்பது போலே அவர் அடிக்கடி அந்த ராமாவதார நிகழ்ச்சிகளை நினைத்துக் கொள்ளுவார் என்று அவருடைய சரித்திரத்திலேயும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குலசேகர ஆழ்வார் தம்முடைய பெருமாள் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே கடைசி 3 பதிகங்கள் ராமாவதார அனுபவமாகவே செய்கிறார். அதிலே கீழே 8வது திருமொழியிலே அந்த கௌசலையானவள் ராமபிரானை பிள்ளையாக பெற்று அவனை தொட்டிலே இட்டு தாலாட்டின வார்த்தைகளை எல்லாம் உட்கொண்டு ஒரு 10 பாசுரங்கள் அருளி செய்தவர். அடுத்தபடியாக 9வது திருமொழியிலே தம்மை தயரதனாகவே பாவித்துக் கொள்ளுகிறார். ராமபிரானுடைய தகப்பனான தயரதன். அந்த தயரதன் ராமபிரான் காட்டிற்கு சென்ற பிற்பாடு, ஐயோ இப்படி என்னுடைய பிள்ளையை காட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டேனே, மிகவும் மென்மையான இயல்பு உடையவனான ராமபிரான் அந்த கொடிய கானகத்திலே எப்படி இருப்பானோ என்று நினைத்து நினைத்து வருந்தி தன்னுடைய துன்பத்தை எல்லாம் வெளிப்படுத்துவதாக இந்த 9ஆம் திருமொழி செல்லுகிறது. அதிலே முதல் பாசுரத்திலே அந்த கைகேசியினுடைய சொல்லை கேட்டு, உன்னை நன்றாக நானிலத்தை ஆளும்படி செய்து விட்டேனே, நான் எவ்வளவு பாவி, நான் நீ உலகத்தை எல்லாம் ஆளுவதற்கு இருந்த உன்னை போய் அவளுடைய கொடிய சொல்லை கேட்டு உன்னை வனத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேனே என்று கதறினதாக அப்படி பாசுரம் அருளி செய்தவர். 2வது பாசுரத்திலே அந்த கானகம் என்கிறது எப்படிப்பட்ட இடம் என்னால் கல்லும் முள்ளுமாய் இருக்கக்கூடிய இடம் அது. அதுல எப்படி உன்னுடைய மென்மையான திருவடிகளிலே நீ நடந்து சென்றாய், திருவடிகளாலே எப்படி நீ நடந்து செல்வாயோ ராமா என்று தயரதன் கதறுகிறான். இருநிலத்த வேண்டாதே விரைந்து வெண்ணி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து வனமே மேவி நெய்வாய வேல் நடுங்கன் நேரிடை விடங்கோவம் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மிராமாவோ எம்பெருமான் என் செய்கனே. என்ன தெரிவிக்கிறான் தயரதன்? வெவ்வாயேன் வெவ்வுரை கேட்டு, வெவ்வாயனால் வெவ்விய வாய், நெருப்பை கக்குகின்ற வாய் என்று சொல்லுகிறோமே, அதுபோல மிகவும் கொடிய வாயை உடையவன் நான் என்கிறான் தசரதன். ஏனென்றால் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல வேண்டி வந்ததே. ஆயினாலே என்னுடைய வெவ்வுரையும் கேட்டு, இவ்வளவு கொடிய சொல், உனக்கு ராஜ்யம் கிடையாது வனம்தான் என்று சொன்ன கொடிய சொல், அதை கேட்டு நீ என்ன செய்தாய்? இரு நிலத்தை வேண்டாதே, இந்த பூமண்டலம் அனைத்தையும் ஆளுகின்ற ஒரு பெரிய ராஜ்யத்தை எல்லாம் ஆளுகின்ற பேரு, அதை வேண்டாம் என்று தள்ளிவிட்டாய். அதற்கு மேலே விரைந்து, விரைந்து என்னால் அது காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றாலும் ஏதோ கொஞ்சம் அவகாசம் கேட்டுக்கொண்டு இன்னும் 2 நாள் நான் இருந்துவிட்டு செல்லுகிறேன் என்று கூட சொல்லாமல் எந்த நிமிடத்திலே கேட்டானோ இப்படிப்பட்ட வார்த்தையை, அடுத்த கணமே வனத்திற்கு புறப்பட்டு விட்டானாம். நமக்கு ராஜ்யத்திலே ஆசை இருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு விடக்கூடாது என்பதனாலே என்ன செய்தான்? விரைந்து என்று மிகவும் வேகமாக புறப்பட்டு விட்டான். காட்டிற்கு செல்லுகிறான் என்றாலும் கூட ஏதோ சில வாகனங்களையோ படைகளையோ சில பணியாளர்களையோ அழைத்துக் கொண்டு போகலாமே என்றால் அவற்றையெல்லாமும் வேண்டாம் என்று தவிர்த்து விட்டானாம். என்ன செய்தான்? வென்றி மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து என்று வென்றி மைவாய களிர் என்னால் வெற்றியையே உடையதாய், அப்படியே மை போலே கருத்திருப்பதான மிகப்பெரிய களிறு என்கிறார். ராமபிரானுடைய அயோத்தியிலே பட்டத்து யானைக்கு சத்ருஞ்சயன் என்று பெயர் இருப்பதாக வால்மீகி ராமாயணம் காட்டுகிறது. சத்ருஞ்சயன் என்பதற்கு என்ன பெயர் என்றால், அந்த பொருள் என்றால் சத்துருக்களை எல்லாம் ஜெயிப்பது. அந்த யானை அவ்வளவு பெரிய யானையா, விரோதிகள் அத்தனை பேரையும் வெல்லக்கூடியதான். அதைத்தான் இங்கே வென்றி களிறு என்று சத்ருஞ்சயன் என்கிற பெயரை தமிழிலே மொழிபெயர்ப்பார் போல குலசேகர ஆழ்வார் காட்டுகிறார்.
வென்றி மைவாய களிரொழிந்து என்று அந்த யானையை விட்டான். தேரொழிந்து தேரையும் விட்டான். அதற்கு மேலே மாவொழிந்து குதிரைகளையும் விட்டான். எதையும் எடுத்துக்கொள்ளாமல் கால்நடையாகவே அன்றோ சென்றான். அது கால்நடையாக செல்கிற பொழுது யார் கூட போனார்கள் என்றால் நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போகா என்று கூறிய நுதியை உடைய, அதாவது முனையை உடைய வேல் போன்ற அழகிய கண்ணை உடையவளாம் பெரிய பிராட்டி, அதாவது அவள் சீதா பிராட்டி. நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழை என்னால் அழகிய ஆபரணங்களை அணிந்தவள் அந்த சீதா பிராட்டியும். இளங்கோ என்னால் அவன்தான் இளைய பெருமாள் லக்ஷ்மணன். அவர்கள் தொடரும்படியாக சென்றான். அப்படி நெய்வாய வேல் நெடுங்கண் நேரிழையும் இளங்கோவும் பின்பு போகா. அப்படியே அவர்கள் 3 பேரும் சென்றார்கள். அக்ரத பிரயயவு ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா லக்ஷ்மணஸ்து தனுஷ்பாணிகி பிருட்டசஸ்து அனுஜகாமா என்று சொல்லும்படியாக அப்படி 3 பேரும் சென்றார்களே. அது வால்மீகி ராமாயணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே தெரிவிக்கிறார். இப்படி எவ்வாறு நடந்தனயம் ராமாவோ, எப்படித்தான் நீ நடந்து செல்லுகிறாயோ உனக்கு திருவடிகளெல்லாம் நோகுமே அப்படின்னு எம்பெருமான் என் செய்கேனே என்று இந்த 2வது பாசுரத்திலே கதறின தசரதன். அடுத்தபடியாக 3வது பாசுரத்திலே அவனுடைய வார்த்தையை குலசேகர ஆழ்வார் காட்டுகிறார். நீ நகரத்திலே இருக்கிற பொழுது நீ எப்படி இருந்தாய்? நல்ல மெல்லணையிலே துயின்று கொண்டிருந்தாய். ஆனால் காட்டிலே அப்படியெல்லாம் உனக்கு துயில முடியாதே. நீ கல்லையினையிலே அன்றோ துயில வேண்டும். அது எப்படி நீ செய்வாயோ என்று தயரதன் விருந்து ரொம்ப துக்கப்பட்டு கொண்டு கதறுவதாக 3வது பாசுரம் அமைந்திருக்கிறது. கொல்லளவேல் வரி நடுங்கண் கௌசலதன் குலமதலாய் புனிவில்லேந்தும் மல்லணைந்தவரை தோழா வல்வினையேன் மனமுறுக்கும் வகையே கத்தாய் வெள்ளனமேல் முன்துயின்னாரின் நினைப்பாய் வியங்கான மரத்தின் நீழல் கல்லணமேல் கந்துயில கத்தனையோ காகுத்தாகரியவோவே. ராமபிரான் அவன் கௌசல்யனுடைய பிள்ளை அல்லவா? அதை தெரிவிக்கிறார். கொல்லணைவேல் வரி நெடுங்கண் கௌசலதன் குலமதலாய், அதாவது அந்த கௌசல்யனுடைய கண்ணழகை வர்ணிக்கிறார். கொல்லணை வேல் என்றால் பகைவர்களை எல்லாம் கொல்லக்கூடியதான வேல். அந்த வேல் போல அந்த சீத்தை, அதாவது கௌசல்யனுடைய கண்கள் மிக மிக அழகாக இருக்குமா. அதைத்தான் கொல்லணை வேல் வரி நெடுங்கண் கௌசலை. அதாவது எதற்காக இப்படி தெரிவிக்கிறார் என்னால், அந்த ராமபிரான் சிறு குழந்தையாய் இருக்கிற பொழுது அந்த கௌசலை அந்த ராமபிரானை தன்னுடைய கண்ணாலே பார்த்து பார்த்து வளர்த்தாள். ஒரு நிமிடம் கூட ராமபிரானை பிரியாதவளாய் இருந்து அவனை வளர்த்தாள். எப்படி ஏறார்ந்த கண்ணி யசோதை என்று சொல்லும்படியாக கண்ணபிரானை பார்த்து பார்த்து வளர்த்தபடியினாலே அவளுடைய கண்ணை ஏறார்ந்த கண்ணி என்று ஆண்டாள் யசோதையினுடைய கண்ணை வர்ணித்தாளோ, அதுபோல இங்கே குலசேகர ஆழ்வார் கொல்லணைவேல் வரி நெடுங்கண் கௌசலை, அந்த கௌசலையினுடைய குலமதலாய், குலத்திற்கே ஒரு பெரிய விளக்காக அப்படி வந்து தோன்றினவன். நீ என்ன செய்தாய் என்னால் எப்படிப்பட்டவன்? மல்லணைந்த வரைத்தோளா, அதாவது மல்லர்களை போன்ற, அதாவது மல்லர்களை எல்லாம் பொறுத்து அழிக்கக்கூடிய வலிமை பெற்றவன், மலை போன்ற திருத்தோள்களை உடையவன், மிக அழகாக இருக்கிறவன் என்று அவனுடைய அழகையும் சொல்லுகிறார். அப்படி வரை போன்ற தோளை உடையவன், மலை போன்ற தோளை உடையவன் ராமபிரான். இந்த வடிவழகாலே அவன் என்ன செய்கிறான்? வல்வினையேன் மனமுறுக்கும் மகனே, என்னுடைய மனமுறுக்கும் வகையே கற்றாய் என்று சொல்லும்படியாக இப்படிப்பட்ட அவனுடைய அழகையெல்லாம் நினைத்தவாறே தசரதனுக்கு அப்படியே மனமெல்லாம் உருகி போகிறதாம். அப்படிப்பட்ட நீ இப்பொழுது என்ன செய்தாய் என்னால் மெல்லணை மேல் முன் துயின்றாய். இங்கே அரண்மனையிலே இருக்கிற காலத்திலே நீ எப்படி இருந்தாய் என்னால் மிகவும் மெல்லியதான பஞ்சு மெத்தைகளிலே நீ உறங்கி கடந்தாய். ஆனால் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது? உன்னை நான் அந்த கைகேயி சொற்கேட்டு உன்னை நான் காட்டிற்கு அனுப்பித்து விட்டபடியினாலே அங்கே காட்டிலே உனக்கு இப்படிப்பட்ட மெல்லணைகள் கிடையாதே. அங்கே என்ன ஆகும் என்றால் மெல்லணை மேல் முன்துயின்றாய் இன்று இனி போய் வியன்கான மரத்தின் நீழல் என்று. வியன்கான மரம், வியன்கானம் என்னால் மிகவும் கொடிய கானகம். அது அந்த கானகத்திலேயும் கூட ஒரு மரம் என்னால் அந்த மரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது இலைகளே இல்லாத மரம் என்று சொல்லுகிறார். அதனால என்ன அர்த்தம் என்னால் அங்கே நிழலே கிடைக்காது. அப்படிப்பட்ட மரத்தினுடைய
அடியிலே இருந்து கொண்டு கல்லணை மேல் கண்டுயில கற்றனையோ என்று கல்லணையிலே அன்றோ நீ கண் துயில வேண்டும், இதற்கெல்லாம் நீ எங்கே கற்றுக்கொண்டாய், இப்படியெல்லாம் உன்னாலே இருக்க முடியுமா என்று வருந்துகிறான். தசரதன் தன்னுடைய வருத்தத்தை எல்லாம் தெரிவிக்கிறான். அதாவது கௌசலை அவனை பார்த்து பார்த்து மிகவும் மென்மையாகவே வளர்த்திருக்கிறாள். ஒரு கணத்திலும் அவனுக்கு ஒரு துன்பமும் ஏற்படக்கூடாது என்கிறபடியினாலே அவள் தன்னுடைய அந்த கூரிய விழிகளாலே ராமபிரானையே கண்ணாலே பார்த்து கொண்டிருப்பலாம். அதைத்தான் முதலிலே தெரிவிக்கின்ற பொழுது கொல்லனை மேல் வரி நெடுங்கண் கௌசலதன் குலமதலாய் என்றார். அதற்கு மேலே ராமபிரான் எப்படிப்பட்டவன், குனிவில்லேந்தும் என்று வளைந்திருக்கிற வில்லை கையிலே ஏந்தி இருப்பவன். அது சத்திரியர்களுக்கு உரியது. குறிப்பாக ராமபிரான் என்னாலே அவன் வில்லேந்தியவன் தானே, அதுவும் வளைந்த வில் என்னால் அது எப்பொழுதும் விரோதிகள் மீது அம்பு செலுத்தி கொண்டே இருக்கிறபடினாலே அது வளைந்தே இருக்கிறவில்லாம். அந்த வளைந்த வில்லை ஏந்தினது இருக்கட்டும், அந்த வில்லே வேண்டாம், அவனுடைய திருத்தோள்கள் அவைகளெல்லாம் எப்படிப்பட்ட தோள்கள் என்றால் மல்லணைந்த வரைத்தோள் என்று அப்படியே மலை போலே பெருத்திருக்கின்ற மிக அழகான தோள். இப்படிப்பட்ட வடிவழகு, அந்த கௌசல்யாலே போஷிக்கப்பட்ட அந்த மென்மை, இதையெல்லாம் பார்த்தால் தசரதனுக்கு அப்படியே மனது உருகி போய்விடும். ராமபிரானை நினைத்தவாறே அவன் வல்வினையேன் மனமுறுக்கும் வகையே கற்றாய். அப்படி இருக்கிற நீ இப்பொழுது வியன்கான மரத்திலே சென்று அங்கே இலையில்லாத மரத்தின் அடியிலே இருந்து கொண்டு கல்லண மேல் எப்படி நீ துயிலப் போகிறாய் ராமபிரானே, இப்படி உன்னை போய் காட்டிலே நான் அனுப்பி கொடுமை செய்து விட்டேனே, எனக்கு என்ன நரகம் கிடைக்கும் தெரியவில்லையே என்று கதறுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். நாடு நகரமும்